அனைவருக்கும் அன்பான வணக்கம். சென்னிமலை வேலவன் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய தடவை சென்னிமலை போயிட்டுருக்கிறேன். கோயிலுக்கு போகிறப்ப நான் பார்த்த விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைனில் நின்று கோயிலுக்கு போகிறப்போ அங்கே அவங்க ஏதோ அவங்களோட குடும்ப பிரச்சனை, அவங்க வேலை செய்கிற இடத்துல நடக்கிற பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு லைனில் நின்று போகும்போது இப்படி அமைதியாக போகணும், ஒரு முருகன் ஸ்லோகத்தை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு பெற்றவங்களும் நினைக்கிறது இல்லை. அவங்க பார்த்திங்கன்னா அதையும் அந்த நாயும் இந்த நாயும் பேசிக்கிட்டு எல்லாமே ஒரு சிரிச்சுக்கிட்டு கலகலன்னு வர்றது தப்பு கிடையாது. ஆனால் கொஞ்சமாவது நம்ம இறை சிந்தனையில் இறைவனை நம்ம பார்க்க போகணும். முதல்ல முருகனை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. முருகன் நம்மளுக்கு கொடுக்குற தெய்வம். முருகப்பெருமான் நீங்கள் என்ன நினச்சி மனம் நொந்து அழுது வேண்டுறீங்களோ அந்த கண்ணீரைத்தான் முருகப்பெருமான் உங்களை எதிர்பார்க்குறாரு. நீங்கள் அந்த இடத்துல போய் இறை சிந்தனையே இல்லாமல் நீங்கள் லைனில் நிற்கும்போது அந்த பொதுநாயங்கள் மற்ற விஷயங்கள் இதெல்லாம் பேசிக்கிட்டே நீங்கள் வரும்போது இறைவனை எந்த இடத்துல நீங்கள் உணர்றீங்கன்னு எனக்கு தெரியலைங்க. இறைவனை நீங்கள் எந்த இடத்துல உணர்றீங்க அப்படிங்கிறது எனக்கு நிஜமாவே தெரியல. சாமி கும்பிட போகிறப்போ அமைதியாக முருகன் ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே நம்ம லைனில் நின்று போகிறப்போ முருகன் ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். முருகன்கிட்ட போய் நம்ம நிற்கும்போது அப்படியே கண்ணீர் மல்கி இறைவனை வேண்டோனுங்க. காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி இறைவனை வேண்டோணும். அந்த அளத்துக்கு நம்ம இறை பக்தியோடு அங்கே போகணும். முருகன் இதெல்லாம் எதிர்பார்க்குற தெய்வங்க. நீங்கள் முதல் தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்குங்க. முருகன்கிட்ட போகிறப்போ அமைதியாக ஏதோ ஒரு ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டு இறை சிந்தனையில் போங்க. முருகன் இருக்கிறத உங்களால் உணர முடியும். முருகப்பெருமான் இப்போவும் சொல்கிற கொடுக்குற தெய்வம். அவர்கிட்ட போகும்போது நீங்கள் இறைவன் நினைப்பிலேயே போங்க. முருகன் இருப்பதை நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கருத்துக்கள் போடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் மறுபடியும் நான் என்ன டவுட் இருந்தாலும் உங்களுக்கு நான் இதில் கிளியர் பண்ணுறேன். வணக்கம்.